எலுமிச்சை மிளகு நாட்டுக்கோழிக்கு முதல்ல நம்ம நாட்டுக்கோழியை நல்லா கழுவிட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா பெசரி ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் வந்து ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த பட்டை வகை மொத்தம் அதில் போட்டுட்டு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் போட்டு அது பொன்னிறமாக வதங்கினதும் பச்சை மிளகா ஒரு 4 போட்டுடலாம். பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஒரு கப் அளவுக்கு தக்காளி நீளமாக கட் பண்ணி தக்காளி போட்டுட்டு இப்போ அதுவும் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம பெசரி வச்ச நாட்டுக்கோழியை அதில் போட்டு அதை நல்லா எண்ணெயில் சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு கலாரி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அது வேகட்டும். நம்ம அதுக்கப்புறமா சீரக சம்பா அரிசி 1 கப்பு சீரக சம்பாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி இன்னும் புதினா கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு கடைசியாக ஒரு 3/4 பதம் வந்திருக்கும் போது நம்ம எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சிட்டு முந்திரி தூவிட்டு இறக்கிட்டோம்னா எலுமிச்சம்பழம் மிளகு நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகும். கல்விமா, இந்த வார பிரியாணி ஸ்பெஷல்ல எலுமிச்சை மிளகு நாட்டுக்கோழி பிரியாணி, கைதி பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? எஸ்மா, சாப்பிடலாமா? உங்க கையால பரிமாறுங்க. நான் செஞ்ச நாட்டுக்கோழி மிளகு பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இப்போ சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நாட்டுக்கோழி அதை குக்கர் எதுலேயுமே வைக்காம ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அந்த குட்டி குண்டால வந்து வச்சுக்கிட்டாங்க. ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா, சாப்பிடலாமா? இது நாட்டுக்கோழி பிரியாணி. டேஸ்ட் பண்ண வரியாணி. சூப்பர். எனக்கு ஒரு லெக் பீஸ் வச்சிங்க, உங்களுக்கு ஒரு லெக். ஆஹா, சீரக சம்பா. ஃபர்ஸ்ட் அரிசி வந்து அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. நான் நினைச்சேன் அரிசி வேகாதோ அப்படின்னு. முதல்ல கொஞ்சம் பீஸ் எடுத்துப்போம். எப்பவுமே வந்து பிரியாணி கையில சாப்பிட்டாதாமா அந்த பிரியாணிக்கே எனக்கு கூட ஸ்பூன்லலாம் எனக்கு பிடிக்கிறது இல்லைம்மா. நீங்கள் கொடுத்தீங்களா நான் வாங்கினேன். இது பாரு, அந்த பீஸை வச்சு இப்படியே பிரியாணியில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் பண்ணுற மாதிரி இருக்குமா? நல்லா இருக்கும். காரம் மிளகு போட்டதுன்னா தெரியுது, நல்லா வாசமாக இல்லை. மிளகுடைய அந்த டெக்ஸ்டர் வருது, நல்ல சுருன்னு இருக்கு அந்த மிளகுடைய காரம். எப்படி மறக்கு டேஸ்ட்டு? மக்களே, உண்மையாவே பிரியாணியிலேயே நான் சாப்பிட்ட ஒன் ஆஃப் த வெரைட்டி பிரியாணி அப்படின்னா இதுதான். இந்த எலும்பிச்சையோடைய புளிப்பும் இருக்கு, மிளகுடைய காரமும் இருக்கு, சீரக சம்பா அரிசியோடைய அந்த டெக்ஸ்டரு எல்லாம் ஒன்று சேர்றப்போ பெஸ்ட். இதை நான் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எஸ், இந்த பிரியாணி வார ஸ்பெஷல்ல இன்னைக்கு கைதி பிரியாணி, அதாவது எலும்பிச்சை மிளகு நாட்டுக்கோழி பிரியாணி. பேர் தான் நீளம், ஆனா ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிட்டோம். குக்கரே இல்லாம ஃபர்ஸ்ட் டைமுங்க. நானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நாட்டுக்கோழி வந்து குக்கரே இல்லாம சமைக்கலாமா அப்படின்னு. நல்லா வெந்துடுச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி.